விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லது அந்த விஷயம் தொடர்பான சர்ச்சைக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார். அவர் வெகு விரைவில் குடும்பத்தோடு தன்னை வெளிக்காட்டுவார். நேரம் பெறுகின்ற பொழுது இந்த இடத்துல என்னுடைய உடல்ல எந்த ஒரு பாகத்தையும் பெற முடியாது, அந்த அளவில் தான் என்னுடைய முடிவு இருக்கும். இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்ணில் அவர் தோன்ற மாட்டார் என்ற கசப்பான உண்மையை தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மண் தூவி வீரவணக்கம் செய்தவர்களுடைய விடயங்களை கொண்டு செல்றதுக்கு சிங்கள மக்களின் பங்களிப்பு, பெரும்பான்மை மக்களின் பங்களிப்பு தேவை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் பிரசுரிக்க வேண்டும், இந்த தகவல்களை கொணர்ந்து சேர்க்க வேண்டும் என்று ராஜ் சோமதேவ் அவர்களுடைய கூராய்வு அறிக்கையை பார்க்கின்ற பொழுது அதில் பயன்படுத்திய ஆபரணங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆபரணங்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். விடுதலை புலிகள் உறுப்பினருக்கு உதவிய ஒரு இந்தியாவுக்காக நாங்கள் இப்படியான விஷயங்களை செய்கிறோம். இன்னும் நாங்கள் இந்த அண்மை காலமாக நடக்கிற போரை எடுத்துக்கொண்டோமானால் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நிறைய விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக பசீர் காக்கா ஐயா அவர்கள், முன்னாள் போராளி பசீர் காக்கா ஐயா அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லது அந்த விஷயம் தொடர்பான சர்ச்சைக்கு நீண்ட காலமாக விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தவர் என்ற பெயரிலையும் அனுபவம் வாய்ந்தவர் என்ற பெயரிலையும் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த முன்னைய காலகட்டங்களில் இது ஒரு தலைவர் இருக்கின்றாரா இல்லையா, 2009க்கு பிறகான காலகட்டங்களில் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. அது ஓரளவுக்கு ஓய்ந்து வருகின்ற அந்த நேரத்தில், அதாவது அந்த விடயம் தொடர்பான பேசு பொருள் மக்கள் மத்தியில் புழக்கப்படாத நேரத்தில் பல நெடுமாறன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார். அவர் வெகு விரைவில் குடும்பத்தோடு தன்னை வெளிக்காட்டுவார், நேரம் பெறுகின்ற பொழுது குடும்பத்தோடு தன்னை வெளிக்காட்டுவார் என்று எப்போ சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக இலங்கை நலிவடைந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த விடயத்தை வெளிக்காட்டுகின்றார். வெளிப்படுத்தின அப்புறம் அது பல எதிர்வினைகளை நல்ல மாதிரியான ஒரு எதிர்வினையை மாற்றுகின்றது. அதே மாதிரி அதிலிருந்து வந்த விடயங்கள் தவறான ஒரு விமர்சனத்தையும் மேற்கொள்ளுது. தலைவர் உயிருடன் இருக்க மாட்டார், ஏனென்றால் தலைவர் என்பவர் போராளிகளோடையே இறந்திருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தலைவர் உடையத்தை சொல்கிறார், நான் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்துல என்னுடைய உடல்ல எந்த ஒரு பாகத்தையும் பெற முடியாது, அந்த அளவில் தான் என்னுடைய முடிவு இருக்கும் என்று தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்ற பல விஷயங்களும் இருக்கின்றன. ஆகவே இதிலிருந்து தலைவர் இருக்கின்றார் இல்லை என்கின்ற ஒரு விடயப்பரப்பு இரு சாராரால் பல்வேறு விதமாக பேசப்படுற அந்த சூழ்நிலையில் பசீர் காக்கா ஐயா அவர்கள் கொடுத்த இந்த ஊடக அறிக்கை ஏதோ ஒரு வகையில் இது சம்பந்தமான ஒரு புரிதலை அல்லது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில் என்ன அவர் சொன்னார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்து விட்டது என்ற செய்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். இவ்வாறு மூத்த போராளி பசீர் காக்கா ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். இது தொடர்பில் அந்த ஊடக அறிக்கையில் அவர் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டின் பின்னர் தாயகத்திலும் உலக பரப்பிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதில் எழுந்து நிற்கின்ற வினா எமது தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பானது. பொதுவாக தாயகத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வரை பயணித்த மக்கள் கள நிலைமையை சரியாகவே புரிந்து கொண்டவர்கள் என்ற வகையில் இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்ணில் அவர் தோன்ற மாட்டார் என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்டனர். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை மட்டுமே பார்த்து இவ்வாறான உயரிய தலைவனின் காலத்தில் வாழ்ந்தோம், பங்களித்தோம் என்ற உணர்வினை பெற்றனர். தாயகத்தில் தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மண் தூவி வீரவணக்கம் செய்தவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் துவாரகாவின் பேராலும் மோசடி செய்யும் ஈனப்புறவிகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்து விட்டது என்ற செய்தியை அனைத்துலக பொறுப்பாளர் என ஏற்கனவே தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமித்த கேபி மற்றும் அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ராம், பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் ஆகியோர் உலகுக்கு தெரியப்படுத்தினார்கள். அந்த நாள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திராணி எப்போதும் போராட்டத்துக்கும் தேசிய தலைவருக்கும் விசுவாசமாக இருப்போம் என சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இருக்க வேண்டும்.
உத்தியோகபூர்வமாக தலைவராக நியமிக்கப்பட்ட இந்த மூவரும் விடுத்த அறிவித்தலை இனி எவரும் உதாசீனம் செய்ய முனையமாட்டார்கள் என நான் நம்புகின்றேன். ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு. இதில் தணிக்கைக்கோ விமர்சனத்துக்கோ இடமில்லை. பெரும்பான்மையினரின் முடிவு என்று தீர்மானிப்பதற்கு இது ஒன்றும் தேர்தல் அரசியல் அல்ல. நாம் எடுக்கும் முடிவுகள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். வேறு எந்த சக்திகளின் முடிவுகளையும் அமுலாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றியமைக்க முயலக்கூடாது என எமது மாவீரர் குடும்பங்களின் சார்பில் வேண்டிக் கொள்கின்றேன் என்றவாறாக அந்த அவருடைய ஊடக அறிக்கை நிறைவடைகின்றது. அதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் பல விஷயங்கள் தொடர்பான ஒரு பேசுபொருள் ஒன்று இருக்குங்கிறது ஒன்று இந்த துவாரகா தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த காணொலியில் துவாரகாவினுடைய காணொலி வெளியிட்ட பிறகு அது செயற்கை தொழில்நுட்பத்தால் தான் உருவாக்கப்பட்டது, துவாரகா உயிரோடு இல்லை என்ற விமர்சனங்கள் சொல்லப்பட்ட அதே நேரத்தில் துவாரகா இன்னும் இருக்கின்றார் என்ற விடயமும் பேசப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சகோதரனுடைய மகன் அவருக்கு வீர வணக்கத்தை செய்கின்றார். ஆக இப்படியாக பல விஷயங்கள் நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற மக்களுக்கு தேசிய தலைவர் பற்றின ஒரு குழப்பம் இன்றளவிலும் இருந்து வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாத உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் இவருடைய இந்த விடயம் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விடயங்கள் எந்த வகையில் மக்களை போய் சேர்கின்றது என்பதை. சரி, இது இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரில் துஷான் என்கின்ற ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான ஒரு விடயத்துக்கு தன்னுடைய ஆதரவு கொடியினை காட்டியிருக்கின்றார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான பல விஷயங்கள் வெளியில் வந்தோன்றது. அதில் குறிப்பாக அண்மையில் இந்த கூராய்வு அறிக்கையில் 4 to 5 வயதுடைய ஒரு பெண் சிறுமி என்றாலே பெண் தான். அப்போ சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த சிறுமியினுடைய சிதிலமாக இது இருக்கலாம் என்று கூராய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டது. அந்த நீல நிற பையோட பெறப்பட்ட அந்த என்பு சிதிலத்தை வைத்துக்கொண்டு. ஆகவே இதிலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த வைத்தியர் பிரணவனுடைய இந்த கருத்தை வைத்துக்கொண்டு பார்க்கின்றது பலரும் இதற்கான விமர்சனத்தை எடுத்திருந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே சிறுவர் என்கின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதே மாதிரி சிறுமி என்கின்ற விடயம் தெரிய வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் இதற்கு உருவாகி இருந்தது. இதற்கான நீதி வேண்டும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற இதே சூழ்நிலையில் இந்த சிறுமிக்காக நாங்கள் துன்பப்படாவிட்டால் வேறு எதற்காக துன்பப்பட போகின்றோம் என்கிற விஷயத்தை அந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது சிங்கள மக்கள் மத்தியில். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள் தொடர்பான இனப்படுகொலை பற்றிய ஓரளவு புரிதல் இப்போ சிங்கள மக்களுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா மக்களுக்கும் இல்லை, ஒரு சில மக்களுக்கு. ஆகவே இந்த புரிதல் எங்கு இட்டு செல்லும் என்று பார்த்தீங்கன்னா சர்வதேச ரீதியில் எங்களுடைய விடயங்களை கொண்டு செல்றதுக்கு சிங்கள மக்களின் பங்களிப்பு, பெரும்பான்மை மக்களின் பங்களிப்பு தேவை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் ஒரு சிலர் இந்த விடயங்களை செய்து காட்டுகின்றார்கள். உதாரணமாக அண்மையில் ஒரு சட்டத்தண்ணி ஒருவர் கூட தனுகு என்கின்ற சட்டத்தண்ணி பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா அவர்களுக்காக நீதி கேட்டு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். தொடர்ந்துமே அது ரீதியான சட்ட அலுவல்களை நான் தொடர்ந்துமே பார்ப்பேன் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன என்கிற ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் அங்கே இருந்து கொண்டு செம்மணிக்காக சிங்கள மக்கள் போராட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இது செம்மணியை நோக்கிய இந்த சிங்களவரின் பார்வையை மாற்றி இருக்கின்றது, சிங்கள மக்களுடைய பார்வையை மாற்றி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் இந்த விடயங்கள் சிங்கள மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு காலதாமதமாகும் அல்லது சரியான முறையில் செய்யாது. ஏனென்றால் இடையில இருக்கிற இடைத்தரகு அரசியல்வாதிகள் இதை மடைமாற்றம் செய்து சிங்கள மக்களுக்கு புகட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற சந்தர்ப்பம் இருக்கும் என்பதால் இப்போ அது நேரடியாகவே சிங்கள மக்கள்கிட்ட சேருது. இருந்தாலும் கூட அதில் விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் இதை மடைமாற்றம் செய்யும் செயற்பாடில் ஈடுபட்டார்கள். இருந்தாலும் சில சிங்கள மக்கள், சில சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. அது வலுவாக சேர வேண்டும் என்றால் ஊடகங்கள் இதனை ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும்
பிரசுரிக்க வேண்டும், இந்த தகவல்களை கொணர்ந்து சேர்க்க வேண்டும் என்று அண்மையில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லியிருப்பார். ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பான விமர்சனம் பல்வேறு விதத்தில் இருந்தாலும் கூட இந்த விடயம் தொடர்பாக அவர் சொல்கிற இந்த கருத்தை ஓரளவுக்கு மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் சிங்கள மக்களின் பார்வைக்கு இது போகிறது ஒரு விரிவான பார்வையாக இருக்க வேண்டும். அவர்கள் அதை அனலைஸ் பண்ணணும் என்றால், அவர்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் என்றால் முதல் அவர்களுக்கு அது பற்றின புரிதல் இருக்கணும். ஆகவே அந்த விடயம் சிங்கள மொழியில் போகணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ சிங்களவர் மத்தியில் அது போய் சேர்ந்திருக்கிற விடயம் ஓரளவுக்கு தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை உருவாகியிருக்கின்றது. ஆகவே இந்த சிறுமி பற்றின விடயம் குறிப்பிட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சொன்ன விடயத்துக்கு சிறுமி துன்பப்படுவதற்கும் சிறுமிக்காக துன்பப்படாவிட்டால் நாங்கள் இனி எதற்காக துன்பப்பட போகின்றோம், ஆகவே சிறுமிக்கான குரலை நாங்கள் கொடுக்க வேண்டும், செம்மணி மனித புதைகுழிக்கான குரலை கொடுக்க வேண்டும் என்கிற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி செம்மணியில் ஆரம்பித்த இந்த விடயம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காலம் வரும் என்ற விடயத்தை தான் இப்பையும் அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். நாங்கள் சர்வதேச நீதி வேண்டும் என்கின்ற குரலை தொடர்ந்துமே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேசத்தில் எங்களுக்கு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைத்ததாண்டா? இல்லை, முற்றுமுழுதாக அந்த நிலைப்பாடு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மீண்டும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் அது சேர வேண்டிய இடத்தை சேர்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பெறும் என்கிற விடயத்தில் தான் நாங்கள் தொடர்ந்துமே அதை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சிங்கள மக்களும் இது தொடர்பான ஒரு ஆர்வத்தை காட்டியிருப்பது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இது இவ்வாறாக இருக்க சுனில் வட்டகல் அவர்கள் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயத்தில் நீதியான அறிக்கை ஒன்று கிடைக்கும். நாங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை விசாரணை அறிக்கை வரத்துக்கு முதல் நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஆகவே இதை நீதியான முறையில் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதில் எந்த ஒரு தலையீடுகளும் இருக்காது, ஒரு சுயாதீனமான முறையில் விசாரணை நடைபெறும் என்ற விடயத்தையும் சொன்னவர். இதில் நாங்கள் அவசரப்பட மாட்டோம் என்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இதில் அவசரப்பட்டிருக்கின்றது. அதால் நீங்கள் இது தொடர்பான அறிக்கைகளை விரைவுபடுத்துங்கன்னு சொல்கிறதுக்காண்டியே நாங்கள் அவசரப்பட்டு செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் ஒரு சரியான விசாரணை நடக்குமா என்கின்ற ஒரு விடயம் மக்கள் மத்தியில் பேசப்படுமாகவே ஒரு தாமதித்தாலும் கூட ஒரு சரியான நீதி கிடைக்கும் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். இருந்தாலும் கூட தாமதிக்கப்படுகின்ற நீதியும் கிட்டத்தட்ட அநீதிக்கான ஒரு பரிமாற்றம் தான் என்கின்ற விஷயம் பலராலும் பேசப்படுகின்றது. இருந்தாலும் கூட இவ்வளவு காலம் இது தொடர்பான விடயம் நீண்ட பொருளில் பேசப்பட்டு விட்டது. இனியும் எதற்காக இப்படி சிக்கலான விசாரணைகளை முன்னெடுக்க முடியும்? ஏன்னா வெளிப்படையாகவே தெரிகிறது இது தமிழ் மக்கள் தான் இங்கே கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிப்படையாகவே தெரிகின்றது. இது இராணுவத்தினரால் தான் நடத்தப்பட்டது என்ற விடயம். ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் அந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசம் இராணுவ அடக்குமுறைகளுக்கு தான் இருந்தது, அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ அந்த கட்டுப்பாட்டில் இந்த பிரதேசத்தை மீண்டும் விசாரணைகள் நடத்த வேண்டும் என்கின்றது ஒரு மூக்கை சுற்றி வளை தொடுவது போல தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும். எப்படி என்று பார்த்தால் அந்த காலப்பகுதியில் இந்த யார் யார் அங்கே இருந்த இராணுவத்தினர் என்ற தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அது ஏலவே நடத்தப்பட்ட விசாரணை தான். ஆனால் இதில் இப்போ எந்த வகையில் இது கொண்டு செல்லப்படுகின்றது என்றால், சில அரசியல்வாதிகள் இந்த கருத்து நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இதில் யார் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடய பொருளில் தான் இந்த விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு விமர்சனத்துக்குள்ளான விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அண்மையில் கூட இந்த சோமதேவ் அவர்களுடைய கூராய்வு அறிக்கையை பார்க்கின்ற பொழுது அதில் பயன்படுத்திய ஆபரணங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆபரணங்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏன் இவ்வளவு அந்த விடயங்கள் தெரிந்தும் கூட ஏன் இவ்வளவு தாமதம் என்கின்ற விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு பேசுவலாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன விடயத்தை இவர்கள் மீண்டுமே செய்ய போகின்றார்கள் என்பதை. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பிமல் பீரவன்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமான விஷயம் இல்லை, பலமையான அவர் ஒரு பரபரப்பு விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இலத்திரனியல் அடையாள அட்டை சம்பந்தமாக மக்களுடைய தரவுகளை பறிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த இந்தியாவுக்காக இந்த தகவல்கள் பரிமாற்றப்படும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் விடுதலை புலிகள் உறுப்பினர்களை உருவாக்கினது அவர்களுக்கான ஆயுத பரிமாற்றங்களை செய்தது இந்தியா தான். அவை இப்படியாக விடுதலை புலிகள் உறுப்பினருக்கு உதவிய ஒரு இந்தியாவுக்காக நாங்கள் இப்படியான விஷயங்களை செய்கிறோம். இன்னும் நாங்கள் இந்த அண்மை காலமாக நடக்கிற போரை எடுத்துக்கொண்டோமானால் ஈரான் இஸ்ரேல் போரில்
ஏன் ஈரானுக்கு இவ்வளவு அடி விழுதுன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேலுக்கு ஈரான் பற்றின தகவல்களை வழங்கியிருந்தது. ஆகவே எங்களுடைய மக்களுடைய தகவல்களை கொடுக்கின்ற பொழுது மிகவும் அவதானத்துடன் நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த இலத்திரனியல் அடையாள அட்டைக்காகவே வேண்டுமென்றே அவர்களிட்ட இருந்து தகவல்களை பிடுங்கக்கூடாது என்கின்ற விடயத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். வளமையான அவருடைய கருத்தியல் தான். இதில் என்ன ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தொடர்ந்துமே மாற்று கருத்தியலை சொன்னாலும் கூட அவர் தன்னுடைய கருத்தியலை விடாமல் தொடர்ந்துமே சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயகமன் பிளோ போன்றவர்கள் தங்களுடைய கருத்தியலை பரப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான எதிர்ப்பலைகள் இதற்கு வருகின்றது என்பதை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது கிளிநொச்சியில் இன்னுமே 40% வீதத்துக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தினர் பிடியில் தான் இருக்குது. குறிப்பாக பல பாடசாலை காணிகளில், ஒரு சில பாடசாலை காணிகளில் மைதானம் இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த பாடசாலை வீதி இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வனவள திணைக்களம் சில பகுதிகளில் சுவீகரிச்சிருக்கு. இதால் பல இன்னல்களை மக்கள் எதிர்கொள்கின்றார்கள். இன்னுமே இராணுவத்தினர் அதிலிருந்து வர பொருளாதார விளைவுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மக்கள் பயன்படுத்த வேண்டிய விளைவுகள். ஆகவே அது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவும் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார். அதுவும் அண்மை காலமாக ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, மாநகர சபை அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. மாநகர சபை அமர்வு தொடர்பான விமர்சனம் பலராலே முன்வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, வரலாற்றிலேயே என்றும் இல்லாதவாறு காலை 10 மணிக்கு ஆரம்பித்த மாநகர சபை கூட்டம் இரவு 7 மணிக்கு முடிவடைந்திருக்கின்றது. சரி, ஒரு முதலாவது அமர்வு என்கின்றபடியால் அது அவ்வாறு முடிந்திருக்கின்றது. இதற்கான காரணங்கள் பலவாறாக பேசப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிரலில் இல்லாத பல விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லூர் உற்சவ காலத்தில் இந்த பருத்தித்துறை வீதியை மூடுவதா இல்லையா என்கிற விஷயம் நீண்ட நெடிய பொருளாக பேசப்பட்டது. இருந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. அது 19ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. சரி, இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இதில் பேசுகின்ற பொழுது பிரதி முதல்வர் பேச வேண்டிய சில விடயங்களை தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து பேசினார் என்கிற விமர்சனமும் அண்மையில் ஒரு பிரபல பத்திரிகை ஒன்றில் வெளியாகி இருந்தது. அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாருண்டா, சிலர் பேசின விடயத்தை மீண்டுமே இவர் தலையிட்டு பேசுவதால் அதிலேயும் நேரம் கொஞ்சம் நீட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை சைக்கிள் கட்சியினுடைய, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு உறுப்பினர் இந்த அமர்வு ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் நேரடியாக வெளியிட்டிருந்தார். அதை உடனடியாக தர்சானந்த் முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்றதை அடுத்து அவருக்கு 1 மாத காலத்திற்கு இந்த சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாது என்கின்ற வகையில் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா என்கின்ற விடயம் உறுப்பினர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அப்போ உறுப்பினர்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர்கள் இது முதல் தடவை என்பதால் அவரை மன்னித்து விடலாம் என்கின்ற பொருளில் பேசப்பட்ட இடத்துல அவரை மன்னித்து விட்டாச்சு. இப்போ இந்த அமர்வில் இப்போ நடந்த இந்த அமர்வில் நிறைய பிடுங்குபாடுகள் இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் குறிப்பாக இந்த கபிலன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டார். தேசிய மக்கள் சக்தியினுடைய மாநகர சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் இந்த கல்லுண்டாய்வழி பிரதேசத்தில் இன்னுமே தீர்க்கப்படாத நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் அதிகமாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுது. பலிப்பு நோய், பலி நிவாரணி மருந்துகள் அங்கே மருத்துவ கழிவுகளாக சேர்க்கப்படுது. தனியார் வைத்தியசாலைகளில் இருக்கிற கழிவுகள் அங்கே கொண்டு சேர்க்கப்படுது. இதால் தான் அங்கே தீப்பற்றி எறிந்தது. அது மட்டும் இல்லாமல் தீ சாதாரணமாக பெற்றியதா, இயல்பாக பெற்றியதா, அல்லது வேண்டுமென்றே பெற்ற வைக்கப்பட்டதா என்ற தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதை தீய அணைச்சாச்சு என்று நாங்கள் சாதாரணமாக இதை கடந்து போய்விடக்கூடாது என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய விமர்சனத்தையும் அது தொடர்பாக பேசியிருந்தார். அது தொடர்பான பல ஆதரவு நிலைப்பாடுகளும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்த இந்த சபையில் நேரம் போக 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 25 உறுப்பினர்கள் மட்டுமே எஞ்சி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அந்த உறுப்பினர்கள் இல்லாதால் ஒரு பலத்தோர் சிரமமோ அல்லது ஒரு பிரதித்துவம் இல்லாத ஒரு விடயத்தை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. இப்படி கொஞ்சம் இழுபறி நிலைமையில தான் இந்த அமர்வு போய் முடிந்திருக்கின்றது என்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றது. தொடர்ந்துமே பார்க்கலாம் என்ன அடுத்தடுத்த அமர்வுகளில் சரியான வகையில் நடைபெறுகின்றதா என்பதை. இப்படியாக பல செய்திகள் தொடர்ந்துமே இந்த செய்தி பிளப்பில் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஜெஃப்னா படியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.